தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை ஊழலை ஒழிக்க வந்த உலகமாக உத்தமனுங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா 2014 தேர்தலின் போது நான் காவுங்கா நான் கானே துங்கா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக் எல்லாம் விட்டு பேசிட்டு வந்தாரு. ஆனா இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா இப்ப நடக்க நிலைமையை பார்த்தா நான் மட்டும் தான் திம்ப மத்தவனை திங்க விட மாட்டேன் அப்படின்றது போல மாத்திட்டாரு போல. ஒரு பக்கம் இவனுங்க கட்டக்கூடிய மெட்ரோ பாலங்கள்ல இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் 3000 கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் மூலியமா இவங்க அக்கௌண்ட்டுக்கு வருது. இதுக்கு பேரு தேர்தல் நிதியாமா. நீதியே இல்லாத அளவுக்கு நிதி கொள்ளையை அடிச்சிட்டு இருக்கிறானுங்க இந்த ஒன்றிய பாஜக சங்கிக. அதுலயும் குறிப்பா இவனுங்க மார்த்தட்டிட்டு சொல்லிட்டு இருந்த அந்த குஜராத் மாடலுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, பால்ல ப்ளீச்சிங் பவுடர் கலந்து விக்கிற நிலைமைக்கு போயிருக்கிறாங்க. மக்கள் குடிச்சிட்டு செத்து போனா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வந்தா போதும் அப்படின்னு நிலைமையில தான் பாஜக நாடு முழுக்கவுமே ஆட்சி செஞ்சிட்டு இருக்குது. அப்போ 2014க்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஊழல் ஊழல் சொல்லிட்டு ரோடு முழுக்க உருண்டு போன பாபா ராம்தேவ் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய ஒட்டுமொத்த ஊழலை பதுக்கி கொடுக்கின்ற வேலையை தெளிவாகவே பண்ணாங்கன்னு பார்க்க முடியுது. டாடா நிறுவனமே 700 கோடி ரூபாய் ஒரே சமயத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? வருமான வரித்துறையுடைய அச்சுறுத்தல் இருக்குதா? அதாவது பாத்தீங்கன்னாக்கா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டு ஐயன் திருவள்ளுவன் சொல்லுவார். ஆனா இன்னைக்கு இந்த அயோக்கிய சங்கி கூட்டங்கள் சொல்ற பொய்ப்பொருள் தான் நாடு முழுக்கவே உண்மை போல செய்தியாக பரவிட்டு இருக்குது. ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜக இன்னைக்கு இந்த நாட்டுல ஊழலை எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஒரு இன்ஜினியரிங்கா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு ஊழலை சட்டபூர்வமாவே மாத்தி வச்சிருக்கிறாங்க. சோசியல் இன்ஜினியரிங் மாதிரி ஊழல் இன்ஜினியரிங் அப்படின்றத மிக தெளிவாகவே பாஜக ஸ்கெட்ச் போட்டு இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க. சட்டப்படி எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமா 2024 2025 பாத்தீங்கன்னாக்கா 3157 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு நிதிகள் போய் சேரணும்னு கொடுத்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி பாத்தீங்கன்னாக்கா முழுக்க பாஜக கிட்டயே போயிருக்குது அப்படின்றத இங்க வெளிப்படாத எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலியமாக அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல் நிதி அப்படின்றது சாமானிய மக்கள் நிறுவனங்களுக்கு கொடுத்த அந்த தேர்தல் நிதி பாத்தீங்கன்னாக்கா 3157 கோடி ரூபாய் அந்த எலக்ட்ரல் ட்ரஸ்டுக்கு கிடைச்சதுல 3000 கோடி ரூபாய்க்கு மேல பாத்தீங்கன்னாக்கா முழுக்க பாஜகவுக்கே போயிருக்குது. அதுவும் குறிப்பா எந்தெந்த நிறுவனங்களுக்கு ஐடி ரேடு இடி ரேடுன்னு போகுதோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட்ல பாஜகவுக்காக பணத்தை கொடுக்கறாங்க. டாடா போன்ற பெரு நிறுவனங்களே ஒரே சமயத்தை 700 கோடி ரூபாய் கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத இங்க பில்லியன் டாலர் கேள்வியா இருக்குது. பாஜக பாத்தீங்கன்னா இந்த நாட்டை தேசிய அளவுல உள்கட்டமைப்புல பெரிய அளவுல நவீனமயப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மெட்ரோ பாலங்கள் இடிந்து விழுவுது. மெட்ரோ பாலங்கள் இடிந்து விழுந்து விபத்துகள் ஏற்பட்டு மக்கள் உயிரிழக்கிறாங்க. டெல்லியில சாலையில இருக்க ஒரு குழிகள்ல உயிரிழப்பு ஏற்படுது. நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை 40 முதல் 60% கமிஷன் வாங்கிட்டு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அதை விட கொடுமை உணவுப் பொருட்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கலப்படங்களுடைய தன்மை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பால்ல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு பாத்தீங்கன்னாக்கா 2 லிட்டர் தண்ணியை கலந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில அவங்க ஊழல் அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப குஜராத்ல வரக்கூடிய பால் பொருட்களை குறிப்பா பாத்தீங்கன்னா அமுல் போன்ற பொருட்கள்ல ரசாயனம் கலக்கிறது ரொம்பவுமே அம்பலமாகி இருக்குது. இந்த லட்சணத்துல நம்மளோட சங்கி முண்டங்க என்ன சொல்றானுங்கன்னாக்கா தமிழ்நாட்டுடைய ஆவின் பால் தரம் சரியில்லைன்ற மாதிரி கட்டுக்கதையை கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆட்சியில ஊழல் மலிஞ்சு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா 2014க்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவில ஊழல் பெரிய போச்சு. ஊழலால பாத்தீங்கன்னா மக்கள் நாட்டினுடைய செல்வம் எல்லாம் பறிபோச்சு, மக்களுடைய வரமெல்லாம் சுரண்டப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஜந்தர் மந்தர்ல உக்காந்துட்டு உண்ணாவிரத நாடகம் போட்ட அண்ணா ஹசாரே வாட்டம் அங்க அரை நிர்வாணமா உருண்டு புரண்டுட்டு இருந்த பாபா ராம்தேவ் ஆகட்டும், இல்ல இவங்களுக்கு இருக்கலாம் போயிட்டு இங்க தமிழ்நாட்டு ஒரு தற்கூரி ஒண்ணு போயிட்டு ஆதரவு குரல் கொடுத்துட்டு வந்தது இல்லையா, அந்த தற்கூரி முண்டமாகட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய இந்த கரப்ஷனை பத்தி எதுவும் பேசுறதே கிடையாது, வாயை திறக்கிறதே கிடையாது. இந்த தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கு வரிய வாரி கொட்டிட்டு இருக்குது. ஆனா வடக்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு தான்
ஒன்றிய அரசு சலுகைகளை வந்து கொட்டி தீர்க்குது. தமிழ்நாட்டுக்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி கொடுக்கறானாக்க இல்லைன்னு சொல்லி கைவிரிக்கிறவங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு 9,000 கோடி ரூபாய் வரைக்குமே வந்துட்டு ரயில் திட்டங்களை வந்துட்டு கொடுக்கறாங்க. இந்த சூழல்ல இவங்க கற்ற பாலமும் இடியுது, இவங்க சொல்ற பொய்களும் இடியுது. ஆனா இவங்க அக்கௌண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா பணம் ஏறிக்கிட்டே போகுதுன்றத இங்க யதார்த்தமா இருக்குது. மக்கள் வரிப்பணத்துல வாழக்கூடியவர்கள் கார்பரேட்டுகளுக்கு விசுவாசமாக இருப்பதால இன்னைக்கு வந்து உணவுன்ற பேர்ல அரை விஷத்தை சாப்பிடக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜக வந்துட்டு ஊழலை வந்துட்டு சட்டபூர்வமாக்கி அதை வந்து முறைகேடுகள் செய்வதற்கு எல்லாதான வேலையும் செஞ்சுட்டு இருக்கும் போது மக்களாகிய நாம தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது குறித்து தொடர்ந்து பேசும் தொடர்களே. நன்றி.